குழந்தைய தூக்கிட்டு போனதுனால வீட்டில் இருக்க மோகனா ஏன் ஈஸ்வரி என்ன நீ குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லி கேட்க, அதே எப்படிக்கா அவள் பஞ்சாயத்தில் எல்லாரும் முன்னாடியே குழந்தைய கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம். என்னதான் மீனாட்சியை கையில் கொடுக்கலாம்னாலும் நாம எல்லாரும் வீட்டில் தானே இருக்கோம். அப்போ நம்ம கிட்ட அழகரை கொடுத்து தானே ஆகணும். இதுதானே பஞ்சாயத்தோட தீர்ப்பாக இருக்க முடியும். அவள் பேச்சை மீறி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணும்போது நாம இதுக்காக பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணும். அதான் அழகரை நாங்கள் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்ல, ஈஸ்வரி இது தமிழ்ச்செல்விக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போதே எங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் வருது. ஏய் மோகனா, என்னடி நினச்சிட்டு இருக்கிய உங்கள் மனசில்? வீட்டில் இருக்க பிள்ளைய இப்படி வீட்டுக்குள்ளே புகுந்து தூக்கிட்டு போனதெல்லாம் என்னடி நியாயம் அப்படின்னு அங்கே அப்பத்தா சொல்லி திட்டவும் செய்கிறாங்க. ஐயோ அத்தை, எனக்கு எதுவுமே தெரியாத அத்தை. ஈஸ்வரி இப்போ தான் குழந்தையோட வீட்டுக்கு வந்தா, அதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, குடி அவள்கிட்ட ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே மோகனா ஃபோனை கொடுக்குறாங்க ஈஸ்வரி கிட்ட. ஹலோ அத்தை அப்படின்னு சொல்ல, என்னடி நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? வீடு புகுந்து குழந்தைய திருடிட்டு வர உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்ல, ஐயோ அத்தை, பஞ்சாயத்து தீர்ப்பு என்னவோ அது போல தான் நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம். அழகர் இப்போ எங்கள் கூட எங்கள் வீட்டில் இருக்கான். அவன் எங்கேயோ வேறு இடத்துல இருக்க மாதிரி நீங்கள் எல்லாரும் இவ்வளோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவன் பத்திரமா எங்கள் வீட்டில் தானே இருக்கான். அதெல்லாம் நீங்கள் நினச்சி கவலைப்பட வேண்டாம். அழகர் அங்கே இருக்கிறத விட இங்கே வசதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியும் சொல்லிடுறாங்க. இதனால் அப்பத்தாவும் ரொம்ப கோவத்தோட ஃபோனை வச்சபடி நிற்க, எனக்கு என் குழந்தை இப்போ இங்கே வரணும், இல்லைன்னா நடக்கிறதே வேறேன்னு அங்கே தமிழ்ச்செல்வி கத்தவும் செய்கிறாங்க. தமிழே கொஞ்சம் அமைதியாக இருடி, நம்ம என்ன இதுன்னு பார்த்துக்கலாம், குழந்தைய கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்ல, அவங்க யாருமா ஏன் குழந்தைய தூக்கிட்டு போகிறதுக்கு? முதல்ல அவங்களுக்கு என்னம்மா உரிமை இருக்குது ஏன் குழந்தை மேலே அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, அடியே தமிழ் கொஞ்சம் பொறுமையை இருடி, பார்த்துக்கலாம் பேசிக்கலான்னு ஜாவத்திரியும் சொல்கிறாங்க. இதுக்கு மேலே என்னால் அமைதியெல்லாம் இருக்க முடியாதுமா அப்படின்னு சொன்ன எங்கள் தமிழ்ச்செல்வியும் உடனே கிளம்புறாங்க. ஐயோ இப்போ என்ன நடக்க போகுதுன்னே தெரியலேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் உடனே சேதுவுக்கு கால் பண்ணுறாங்க. சொல்ல அப்பத்தா அப்படின்னு சொல்ல, அதிசயமாக இருக்க, நீ எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க? நிச்சயமாக என்கிட்ட பேச ஃபோன் பண்ணியிருக்க மாட்டேன், எங்கள் மீனாட்சியை பார்க்குறதுக்காக தான் ஃபோன் பண்ணியிருப்பேன். சரி இரு காட்டுறேன் அப்படின்னு சொல்ல, டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அழகரை உங்ககிட்ட ஒப்படைக்கலன்றதுக்காக இப்படி உன் சின்னம்மாக்காரி அனுப்பி குழந்தைய தூக்கிட்டு வர சொல்லுவியா? அப்படி பார்த்தா மீனாட்சியை நீ கொண்டு வந்து ஒப்படைக்கணும்ல அப்படின்னு அங்கே அப்பத்தா கேட்க, ஐயோ என்ன என்ன அப்பத்தா சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாண்டா, உனக்கு எதுவும் விஷயம் தெரியாதா என்னன்னு சொல்ல, சத்தியமாக எனக்கு எதுவுமே தெரியாதே அப்படின்னு சொல்கிறாங்க. உன் சின்னம்மாக்காரியும் உன் அக்கா சித்ராவும் சேர்ந்து அங்கே வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் இருக்க அழகரை தூக்கிட்டு வந்துட்டாங்க. தமிழ்ச்செல்வி இதனால் ரொம்ப கோவமாக இருக்கா அப்படின்னு சொல்ல, ஏண்டா மனசாட்சின்னு கொஞ்சமாவது இருக்கணுமா வேண்டாமாடா? அப்படி பார்த்தா மீனாட்சியை நீங்கள் பஞ்சாயத்தில் சொல்கிற மாதிரி கரெக்டான நேரத்தில் தமிழ்கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்கணும்ல, அதையும் பண்ணலை. அப்படி இருக்கும்போது அழகரை எப்படிடா வீடு புகுந்து தூக்கிட்டு போகிறதுக்கு உங்களுக்கெல்லாம் மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்பத்தா திட்டுறாங்க. இதை கேட்ட உடனே எங்கள் சேதுவுக்கு வந்துட்டு மனசு முழுக்க ரொம்ப பதட்டமாயிடுது. சரி நான் என்ன இதுன்னு அப்பாட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அப்பா அப்பான்ட்டு ஓடுறாங்க. அவங்க வேற கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்க, என்னாச்சியா சேதுன்னு சொல்லும்போது நடந்த விஷயத்த சொல்ல, அப்படியா இங்கே மோகனா ஒரு ஃபோனை பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மோகனா கால் பண்ணுறாங்க. என்னங்க இப்படி ஒரு விஷயம் நடந்து போச்சுங்கன்னு சொல்லும்போது, என்ன மோகனா இது, ஈஸ்வரி ஏன் இப்படி பண்ணுச்சு அப்படின்னு கோவத்தோட இங்கே ராஜாங்க சொல்ல, என்ன எதுன்னு தெரியலைங்க, குழந்தை நம்ம வீட்டில் இன்னைக்கு 2 நாள் இருந்து தான் ஆகணும், அதுதானே இங்கே வழக்கம். அப்படி இருக்கும்போது குழந்தைய எப்படி அவங்க திரும்ப வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி ஈஸ்வரியே பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்ல, அட என்ன மோகனா இது, மீனாட்சி நம்ம கிட்டே இருக்கும்போது அழகர் அவங்க கிட்ட தானே இருந்தாகணும். அப்படி பார்த்தா இப்போ அழகரை தூக்கிட்டு வந்ததுக்கு நாங்கள் மீனாட்சியை உடனே கொண்டு வந்து ஒப்படைக்கிற மாதிரி இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே சரி இரு பார்க்குறேன்னு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்குள்ளே எங்கள் மோகனாவும் ஈஸ்வரி கிட்ட சொன்னால், கேளு ஈஸ்வரி, குழந்தைய தமிழ்கிட்ட ஒப்படைக்கிறதா சரி, இல்லைனா இதனால் பெரிய பிரச்சனையே வரும் அப்படின்னு சொல்ல, என்னக்கா பிரச்சனை வந்துட போகுது, நீங்கள் ஏன் இப்படி பயப்படுறீங்க? நியாயமாக பார்த்தா இன்றைக்கி குழந்தை நம்ம வீட்டில் தான் இருக்கணும். ஏதோ மாமாவாலையும் சேதுவாலையும் ஐஸ்வர்யாவாலையும் இன்றைக்கி மீனாட்சியை கொண்டு வந்து சேர்க்க முடியல, அதுக்காக மீனாட்சியை நம்ம கொடுத்துட்டு தான் அழகரை வாங்கணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னு அங்கே ஈஸ்வரியும் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மோகனாவும் என்ன நடக்க போகுதுன்னே தெரியலை, நீ நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன், அங்கே அவர் வேற ரொம்ப கோவமாக இருக்காரு, என்ன ஈஸ்வரி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா இங்கே பதட்டப்படுற அளவுக்குலாம் இங்கே எதுவுமே நடக்கலை, பொறுமையாக அமைதியாக இருங்கன்னு சொல்லும்போதே இங்கே தமிழ்ச்செல்வி பஞ்சாயத்தை கூட்டிடுறாங்க. பஞ்சாயத்தை கூட்டினோடனே என்னாச்சுமா அப்படின்னு பஞ்சாயத்தில் இருக்க தலைவர்கள் எல்லாரும் ஓடி வந்து கேட்குறாங்க. என் குழந்தை என்கிட்ட வரணும்னு சொல்லாட, என்னம்மா நீ, அவங்க வெளியூர் போயிருக்காங்க, வரத்துக்கு இப்படி 2 நாள் தாமதம் ஆகுது, வந்த உடனே என்ன எதுன்னு கேட்டுக்கலாம், அப்படியே நாங்கள் என்ன எதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட இனிமேல் இப்படி நடக்காமல் பார்த்துக்கிறத பற்றி நம்ம அவங்கக்கிட்ட பேசுவோம், குழந்தைய இவ்வளோ தூரம் தூக்கிட்டு போகிறதும் தப்புன்னு எடுத்து சொல்லி புரிய வைப்போம், அதுக்குள்ளே கூட உன்னால் பொறுத்திருக்க முடியாதாம்மா, அதுக்குள்ளே ஓடி வந்து குழந்தை வேணும்னு கேட்டால் என்ன மாட்டோம்னு சொல்லி அவங்க புரியாமல் பேச, எனக்கு என் குழந்தை அழகர் வேணும், மீனாட்சி அவங்க தூக்கிட்டு போயிருக்காங்க, சரி நீங்கள் சொன்ன பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட்டு தானே நான் அழகரை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன், ஆனால் இப்போ அழகரை பஞ்சாயத்தில் ஒப்படைக்கிறேன்னு சொல்லி ஒப்படைக்காதனால குழந்தைய வீடு புகுந்து அந்த வீட்டு பெரிய ஆளுங்க என்னுடைய குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க, அப்போ இதுக்கு என்ன நியாயத்தை சொல்ல போகிறீங்கன்னு சொல்லும்போது,
என்னம்மா சொல்கிறேன்னு கேட்க, ஆமாம், எனக்கு என் 2 குழந்தைங்களும் என் கூட இருக்கணும். என்னால் யாரை நம்பி என் குழந்தைய ஒப்படைக்க முடியாது. வீடு புகுந்து குழந்தைய தூக்கிட்டு போகிறதும், பஞ்சாயத்தில் குழந்தைய ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி இந்த ஊர் பக்கமே வராமல் இருக்கதும், இதை எதையுமே என்னால் ஏற்றுக்க முடியாது. நீங்கள் எல்லாரும் சொன்னதுக்காக தான் என்னுடைய ஒரு குழந்தையும் 2 குழந்தையும் மாறி மாறி இருக்கட்டும்ன்ற இந்த தீர்ப்புக்கு நான் இங்கே சம்மதம் சொன்னேன். ஆனால் இதுக்கப்புறமும் ஊர் பஞ்சாயத்தை மீறி நான் வேற முடிவு எடுக்க வேண்டியது இருக்கும். உங்கள் ஊர்க்காரவங்களை மதித்து நம்ம ஊர் ஆளுங்க சொல்கிற விஷயம் நல்லா இருக்குன்னு மதித்து இத்தனை நாள் அமைதியாக இருந்ததெல்லாம் போதும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்ல, அட இருமா தமிழ்ச்செல்வி, என்ன செல்லப்பாண்டி இதெல்லாம் சொல்ல, தமிழ் கொஞ்சம் அமைதியாக இருன்னு செல்லப்பாண்டி தமிழ்ச்செல்வி கிட்டே சொல்கிறாங்க. அப்பா, அது 2 என்னோட குழந்தைங்க. என் குழந்தைங்க என்னால் பார்த்துக்க முடியும். போகிற வழியிலேயே மீனாட்சிக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா, மீனாட்சியை தூக்கிட்டு போகும்போதே ஒரு பெரிய ஆக்சிடென்ட்லேருந்து அவங்க தப்பிச்சிருக்காங்க. ஒருவேளை என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா அப்போ நீங்கள்லாம் உங்கள் முகத்தை கொண்டு போய் எங்கே வச்சு திருப்பீங்கன்னு எங்கள் தமிழ்ச்செல்வி சொல்லவும் செய்கிறாங்க. இதை கேட்ட உடனே பஞ்சாயத்து தலைவர்களும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் இங்கே பேசிக்கிட்டு ஒரு முடிவெடுக்கவும் செய்ய, சரி, இங்கே தமிழ் சொல்கிறதுக்கு ஏற்றது போல் நாங்கள் இப்போவே இதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த வீட்டு பெரிய ஆட்களையும் வரவழைச்சிட்றாங்க. அங்கே மோகனா, சித்ரா, ஈஸ்வரி, சாவுத்ரி, அமரை இப்படி எல்லாருமே வந்து நிற்க, என்னம்மா இது, இப்படி குழந்தைய நாங்கள் பேசி தானமா அங்கே தமிழ்கிட்ட ஒப்படைச்சோம், பஞ்சாயத்தில் நாங்கள் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அங்கே ஈஸ்வரியை பார்த்து கேட்க, நாங்கள் ஏதோ தப்பு பண்ணிட்டோன்ற மாதிரி எங்களை நிற்க வச்சு கேள்வி கேட்குறதெல்லாம் சரியா? அதுவும் மாமாவும் சேதுவும் ஊரில் இல்லாத நேரத்தில் என்ன பஞ்சாயத்து படி 2 நாள் குழந்தை எங்கள் வீட்டில் எங்கள் கூட தானே இருக்கணும். அதுக்காக தான் இவ குழந்தைய ஒப்படைக்கவே இல்லைனாலும் நாங்கள் போய் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தோம். இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. தப்பு தாம்மா, நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தப்பு தான். அப்படி பார்த்தா மீனாட்சியை நீங்கள் கொடுத்துருக்கணும்ல. மீனாட்சி எங்க அப்படின்னு சொல்ல, ஏதோ வர முடியாத சூழ்நிலை, வந்த உடனே மீனாட்சியை கையில் ஒப்படைக்க தானே போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இங்கே தமிழ்ச்செல்வியும், என்னுடைய 2 குழந்தைங்களும் எனக்கு இப்போவே வந்தாகணும் அப்படின்னு கோவத்தில் கத்த, அடியே என்ன ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கேன், உன்னோட 2 குழந்தைங்களே உங்ககிட்ட நாங்கள் இதுக்கு ஒப்படைக்கணும், 2 சேதுவோட பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாவுத்திரி தாமரை சொல்ல, என்னுடைய விஷயத்தில் நீங்கள் யாரும் தலையிடக்கூடாது, பஞ்சாயத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் இனி முடிவாக இருக்குன்னு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க ஐயா, அழகர் எங்கள் கூட தான் இருப்பா. 2 நாள் கழித்து எப்படியுமே இங்கே அழகரை இவங்க தூக்கிட்டு போய் தான் ஆகணும். அப்போ அழகரை தூக்கிட்டு போகட்டும், மீனாட்சி எங்கள் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் சரி வராதுமா, சரியே வராது. அப்படி பார்த்தா மீனாட்சியை நீங்கள் இவங்க கிட்ட ஒப்படைச்சிருந்துருக்கணும். மீனாட்சியை நீங்களே வச்சுப்பீங்க, அழகரையும் நீங்களே வச்சுப்பீங்கன்னா அப்புறம் பஞ்சாயத்து எதுக்கு, அப்புறம் நாங்கள் இதுக்கு அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர்கள் சொல்லவும் செய்கிறாங்க. இதை கேட்ட ஈஸ்வரியும், இல்லை எங்களால் அழகரை ஒப்படைக்க முடியாது, நீங்கள் பஞ்சாயத்தில் என்ன தீர்ப்பு கொடுத்தீங்களோ அது போல தான் நாங்கள் செயல்பட்டு இருக்கோம்னு சொல்ல, இதை கேட்டுக்கிட்டு இருக்க எங்கள் தமிழ்ச்செல்விக்கு கோவம் பக்கத்தில் ஊங்கி பல்லான்னு ஒரு அரை ஈஸ்வரி கணத்தில் விடவும் செய்கிறாங்க. என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கும்போதே கை நீட்டின்னு சொல்லி பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாம் தமிழ்ச்செல்வி மேலே கோவப்பட, என்னுடைய குழந்தையை என்கிட்டேருந்து பெறுகிறதுக்கு முதல்ல இவங்க யாரு, எனக்கும் அவருக்கும் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இவங்களுக்கு தலையிடுறதுக்கு முதல்ல என்ன உரிமை இருக்குது, அவரே குழந்தையை என்னை வச்சுக்க சொன்னார், அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு சொல்ல, இல்லை அது அப்படின்னு ஈஸ்வரி பேச வரும்போது, அந்த பொண்ணு சொல்றதுலேயே ஒரு நியாயம் இருக்கல, என்னதான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் பிரிஞ்சு இருந்தாலும் அவர் 2வது கல்யாணம் பண்ணியிருந்தாலும் குழந்தை விஷயத்தில் 2 பேரும் விட்டு கொடுத்து தானே போகிறாங்க. இந்த குழந்தை உங்ககிட்டே இருக்கட்டும்னு சேது சொன்னதா தமிழ்ச்செல்வி எங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியாச்சு. அந்த சேதுகிட்டையும் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு மேலே வேற என்ன ஆதாரம் வேணும்? குழந்தைய நீங்கள் இப்படி வீடு புகுந்து கூட்டிகிட்டு வந்தது ரொம்ப பெரிய தப்பு, அதுக்கு நீங்கள் தக்க பதிலன்னு இங்கே சொல்லி தான் ஆகணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் தமிழ்ச்செல்வி சொல்கிறது போல் போகிற வழியில் அந்த மீனாட்சி குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருக்க முடியும்? அதனால் பஞ்சாயத்து தீர்ப்புப்படி இனி இந்த பஞ்சாயத்து தீர்ப்பை நாங்கள் மாற்றி எழுதவும் தயாராக இருக்கோம். இனிமே இந்த தீர்ப்பு இங்கே தமிழ்ச்செல்விக்காக மட்டும்தான். தமிழ்ச்செல்வியோட இன்னொரு குழந்தை இங்கே மீனாட்சியும் 2 நாள் கழிச்சு தமிழ்ச்செல்விக்கிட்டேயே ஒப்படைக்கப்படணும். வாரத்தில் 1 நாள் மட்டும்தான் உங்கள் வீட்டு சேதுவுக்கு இந்த 2 குழந்தைங்களையும் பார்க்க நாங்கள் அனுமதியை கொடுப்போம். கோர்ட்டாக இருந்தாலும் இந்த தீர்ப்பை தான் கொடுத்துருப்பாங்க, பஞ்சாயத்தாக இருந்தாலும் இந்த தீர்ப்பை தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அழகரை இப்போ தமிழ்ச்செல்வி கையில் கொடுங்கன்னு சொல்லும்போது தமிழ்ச்செல்வி அழகரை வாங்கி ஒன்றும் இல்லடா சொல்லும் அப்படின்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டே, இனிமேல் என் விஷயத்தில் தலையிடவே கூடாது, சொல்லி வைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க தமிழ்ச்செல்வியும். வா தமிழ் போகலான்னு அங்கேருந்து எல்லாருமே கூட்டிகிட்டு கிளம்ப, இப்போ சந்தோஷமாடி உங்களுக்கு, எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அதை நடக்க வச்சுட்டீங்களேன்னு எங்கள் அப்பா திட்டவும் செய்கிறாங்க. ஈஸ்வரியன் உன்னையெல்லாம் கொண்டு வந்து என் பிள்ளைக்கு கட்டி வச்ச மாதிரி என்னையை சொல்லணும்னு பயங்கரமாக திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போங்க. என்ன ஈஸ்வரி கடைசியில் இப்படி பண்ணிட்டியே, இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சால் எவ்வளோ வருத்தப்படுவார் தெரியுமா? சரி இதை எப்படி ஏற்றுப்பான்? மீனாட்சி என்ன 2 நாளைக்கு அப்புறம் 2 நாள் மாறி மாறி குழந்தை அவங்க கிட்டே இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போ 2 குழந்தையும் நம்ம வீட்டுக்கு வரவிடாமல் பண்ணிட்டியே ஈஸ்வரி, இப்போ உனக்கு சந்தோஷமானு சொல்லி திட்டவும் செய்கிறாங்க.
இனிமேல் என் முகத்திலையும் முழிக்காதன்னு அங்கே மோகனா வந்துட்டு ஈஸ்வரியை திட்டிட்டு போகவும் செய்ய, ஈஸ்வரியோ இங்கே மொத்தத்தில் பஞ்சாயத்து முன்னாடி ஊர் மக்கள் அங்கே இருக்கவங்க முன்னாடி தமிழ்ச்செல்வி கையால் அடி வாங்கினது மட்டும்தான் மைண்டுக்குள்ளே வந்து போயிட்டே இருக்கு. ரொம்ப கோவத்தோடையும் டென்ஷனோடையும் நிற்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் 2 குழந்தையும் தமிழ்ச்செல்வி கிட்ட போகுதேன்னு ஒரு பக்கம் இந்த வீட்டை விட்டு போகுதேன்னு சந்தோஷப்பட்டாலும், ஆனால் அவள் 2 பிள்ளைக்காக தானே இவ்வளோ போராட்டம் பண்ணுறா. அந்த 2 பிள்ளையும் அவகிட்டே போயிடுதே, நாம தோத்துட்டோமேன்ற ஒரு எண்ணத்துலையும் நின்றுட்டு இருக்காங்க.